ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ண விடுங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தி ஃபுட் தாங்க பண்ண போகிறோங்க. நாம் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்ப சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்க்கும்போது தாங்க தெரியும் நான் என்ன பண்ண முடிச்ச போகிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஸோ ஃபுல்லும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் சொல்லுதுங்க. என்னுடைய சேனலுக்கு 1K அடிச்சிருக்கீங்க, 1000 சப்ஸ்கிரைப் நமக்கு வந்துட்டுங்க. ஸோ இதுக்கு காரணமே நீங்கள் தாங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தனால தாங்க நான் 1K அடிச்சிருக்கீங்க. ஸோ இனிமேலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற சின்ன வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இனிமேலும் எனக்கு அரிசி மாவுனாலே தெரியுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்ல பலவீனத்தை கொடுக்குற ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க அரிசி மாவு. ஸோ இது சிறு பயிருங்க, தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இது தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. ஸோ இதை வச்சு தாங்க உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ரெசிபி காமிச்சு தரேங்க. இப்போ அரிசி மாவில் நாம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நாம் கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. அது கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்து விட்டுக்கோங்க. புட்டு மாவுக்கு எடுப்போம் இல்லை, அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. புட்டுக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்படி அழகாக இருக்கணுங்க. இப்படி இருக்கும்போதே நாம் புட்டு செய்யும்போது பெர்ஃபெக்டாக நீட்டாக வந்துடுங்க. இப்போது புட்டு நாளில் தண்ணி விற்றுருக்கீங்க. 1 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கீங்க. இந்த தண்ணியிலேயே நான் இப்போது சிறுபயிறு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லை, அதை நான் இதில் சேர்க்குறேங்க. சிறுபயிறு ஒரே இதில் வேகுங்க, புட்டும் ஒரே அடியில் வேகுங்க. ஸோ ஒரு இதுலேயே 2 வேலை நம்ம ஈஸியாக முடிக்கலாங்க. சின்ன கண்ணு அச்சு சேர்க்குதுங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் சேர்த்து வச்சுருக்க மாவை சேர்க்கலாங்க, அரிசி மாவு. இப்படி ஒவ்வொரு லேயராக போடணுங்க. தேங்காய் மாவுன்னு ஃபுல்லும் இதை ஃபில் பண்ணலாங்க. ஒவ்வொரு லேயராக நாம் ஃபுல்லும் ஃபில் பண்ணிட்டோங்க. இதை நாம் அடுப்பில் வைக்கலாங்க. ஏற்கனவே நாம் தண்ணியும் சிறுபயிரும் போட்டு வேக வச்சுருக்கோம்ல, அதில் வைக்கலாங்க. ஆவி வரட்டுங்க. அது வரைக்கும் ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போ அப்பளத்தை போட்டு பொரிக்கலாங்க. ரெடி ஆகிட்டுங்க. ஆவி வருது பார்த்தீங்களா, வாசனை அவ்வளோ நல்லா வருது. அவ்வளவுதாங்க.